So welcome to Live in CA Funster channel. In April 28th oda content pesta paaka porom. Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku description layum comment layum pin pannirkom. You can use that for purchasing. World Day for Safety and Health at Work 2025 oda theme enna appdin ketirukanga, which is revolutionizing health and safety, the role of AI and digitalization at work அப்படின்றதா. So இந்த வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் வந்து April 28th அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட இது எதுக்கு அப்படின்னா, ஒர்க் பிளேஸில் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எம்ப்ளாயீஸோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், அது ரிலேட்டடான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஒர்க் ரிலேட்டட் கேஷுவாலிட்டிஸ் அண்ட் இல்னஸை கம்மி பண்ணணுன்றதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது தான் இந்த ஒரு டே. இந்த வருஷம் வந்து இம்பேக்ட் ஆஃப் ஏஐ, டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் அப்படின்றது வந்து 2023 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனால் இனிஷியேட் பண்ணப்பட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு டே. Occupational safety and health is a multidisciplinary field concern. ஸோ வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணுன்றது தான் இந்த ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் நேஷ்னல் சூப்பர் ஹீரோ டே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ விச் இஸ் ஆன் April 28th அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸில் இட் வில் பி அப்சர்வ். ஸோ சூப்பர் ஹீரோஸ் அவங்க நிறைய காமிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு டே அங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க. தென் ஹூ இஸ் கரண்ட்லி த லீடிங் ஃபார் த ஆரஞ்ச் கேப் ரேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விராட் கோலி. பட் அன்டில் த ஃபைனல் செலெக்ஷன் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டடி தீஸ் திங்ஸ். முடிச்சதுக்கப்புறம் we shall see. தென் ஹூ இஸ் கரண்ட்லி லீடிங் ஃபார் த பர்பிள் கேப் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் ஹேசல்வுட். ஸோ we shall see after the IPL finish ஆனதுக்கப்புறம். தென் வேர்ல்ட் பேங்கோட ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃப் அப்படின்னு ஒன்று வந்து நடந்திருக்கு. இதில் ஹவு மெனி பீப்புள் வேர் லிஃப்டட் அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இன் இந்தியா பிட்வீன் 2000 FY12 FY23 எவ்வளோ பீப்புளை வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 171 million. இது ஓகே, 171 million பீப்புள் வந்து இந்தியாவில் பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்னு சொல்லி வேர்ல்டு பேங்க்ஸ் ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி ப்ரீஃபில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் என்னென்னா, அந்த டெஃபினிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நிறைய டைம் அதுவும் வந்து கேட்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு $2.15 சம்பாதிக்கலை அப்படின்னா தே ஆர் இன் பாவர்ட்டி. ஸோ அதுக்கு மேலே சம்பாதிச்சாங்க அப்படின்னா தே ஆர் நாட் இன் பாவர்ட்டி. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றது ஒரு நாளைக்கு $2.15 பெர் டே அவங்க சம்பாதிச்சிருக்கணும். அவங்களோட 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இண்டெக்ஸை பொறுத்து இது சொல்லியிருந்திருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தேட் ஆல்சோ சேஸ் ஹவு பாவர்ட்டி இஸ் தேர், லோ மிடில் இன்கம் பாவர்ட்டி லைன் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரிடக்ஷன் வந்து 16%லேருந்து 2.3% தான் இப்போது பாவர்ட்டி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்க. ரூரல் பாவர்ட்டியுமே வந்து டிக்ளைன் ஆகிருந்திருக்கு, அர்பன் பாவர்ட்டியுமே டிக்ளைன் ஆகிருக்கு, லோ மிடில் இன்கம் பாவர்ட்டி அப்படின்றதும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ நிறைய உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் அதிகமான ரிடக்ஷன் இன் பாவர்ட்டி வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க தான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி டிக்ளைன் ஆகிருந்திருக்கு. ஸோ ஓவர் த இயர்ஸ் பார்க்கும்போது இப்போ 53லேருந்து இப்போ 15% இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் டிராஸ்டிக் சேஞ்ச். தென் 2025 யார் ஹிந்து குஷ் ஹிமாலயன் ரீஜியன் அது ரிலேட்டடாக டிக்ளைனிங் ஸ்னோ வந்து பர்சிஸ்டண்ட்டாக டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ICIMOD. ஸோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர் இஸ் இன் காத்மண்டு, நேபாள். திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் இன்டகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட். இது வந்து ரீஜனல் இன்டர் கவர்மெண்ட் லேர்னிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் சென்டர். 8 countries ஆஃப் ஹிந்து குஷ் ஹிமாலயன் சர்விங் சென்டராக இது வந்து இருக்குது. ஸோ அதில் தான் பர்சிஸ்டன்ட் ஸ்னோ டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the aim is to monitor, analyze and raise awareness about environmental and water security challenges in Hindu Kush religion, Himalayan region. ஸோ இதில் கங்கா, பிரம்மபுத்ரா, இண்டஸ் இந்த மாதிரியான வேலிஸும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக பாலிசி மேக்கர்ஸ் வந்து டெசிஷன் எடுக்கணும். பிகாஸ் தேர் இஸ் அ ரிஸ்க் டு அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோ பவர் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைஸ். பிகாஸ் இந்த 3 ரிவர்ஸை பேஸ் பண்ணி இது எல்லாமே வந்து நடக்கும் பேசிக்காக. ஸோ இவங்க அலர்ட் கொடுக்குறதன் மூலிமா தே கேன் டேக் ஃபர்தர் ஸ்டெப்ஸ். அதுக்காக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தேர்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து குஷ் ஹிமாலயன் ரீஜனை. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ரிவர் இம்பேக்டட், கங்காவில் வந்து இவ்வளோ இம்பேக்ட், இண்டஸில்
இவ்வளோ இம்பேக்ட், பிரம்மபுத்திராவில் இவ்வளோ இம்பேக்ட். ஸோ தேர் இஸ் அ ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ். ஸோ 20 years ஆவரேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்னோ மெல்ட்டிங் கான்ட்ரிபியூட்ஸ் டு 23% ஆஃப் த ஆனுவல் ரிவர் ஃப்ளோ. இப்போ அந்த ஸ்னோவே அங்கே இல்லைன்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது தேட் வாஸ் த ரீசன் ஹியர். நெக்ஸ்ட் நியூஸ் இஸ், இப்போ வந்து பாண்ட் மார்க்கெட் பாரோவிங் காஸ்ட்ஸ் ஃபார் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எப்படி இருக்குது, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு. that percentage which it is now is first time in a 3 years ரோவில் இதுதான் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, which is 7%. ஸோ பாண்ட் மார்க்கெட் பாரோவிங் காஸ்ட்ஸ் ஃபார் டாப் ரேட்டட் PSUs வந்து 7% ஃபால் ஆயிருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 3 years. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவர் கிரிட் NTPC எடுத்துக்கோம். ஸோ NTPC வந்து என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் அ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ அவங்களுக்கு ஒரு புது பவர் பிளான்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் இன் ஆந்திர பிரதேஷ்னு வச்சுப்போம். ஸோ ஆந்திர பிரதேஷில் ஒரு பவர் பிளான்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 crore வந்து பாண்ட் மார்க்கெட் பாண்ட் மூலயமா ரிலீஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி. அந்த பாண்ட் யூஸ்வலாக என்ன இருக்கும், எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட், தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், மெச்சூரிட்டி இயர், இதெல்லாம் இருக்குமா. ஸோ அந்த பாண்ட் மார்க்கெட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ரிலீஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இப்போ ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை 2022-23 மாதிரியான ரேஞ்சில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனாலையும் RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரெப்போ ரேட்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருந்ததுனாலையும் கம்மியான லிக்விடிட்டி இருந்ததுனாலையும், கம்மியான லிக்விடிட்டி இருக்கும்போது, ஏன் கம்மியான லிக்விடிட்டினா அப்போ மக்கள் கையில் கம்மியாக ஆக்கணும் பணத்தை அப்படின்றதுக்காக தான். இன்ஃப்ளேஷன் அதிகமாகி ரெப்போ ரேட்டும் அதிகமாக இருந்ததுனால எல்லோரும் போய் காசை பேங்க்கில் போடுவாங்க. ஸோ அந்த மக்கள் கையில் இருக்க லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்மியான லிக்விடிட்டி இருக்கிறதுனால இந்த பாண்டை வாங்கணும் அப்படின்னா இதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தா, ஒரு 8% ஒரு 9% கொடுத்தா தான் மக்கள் இந்த பர்டிகுலர் பாண்டை வாங்குவாங்க. ஸோ அதனால அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் PSUஸை சேஃபர் அசட்ஸாக தான் எப்பவும் பார்க்குறதுனால ஆல்வேஸ் NTPC வந்து தே கேன் அவங்களோட பாண்ட்ஸை வந்து செல் பண்ணலாம். பட் காம்படிட்டிவ் ரேட்ஸ் இருக்கணுன்றதுக்காக 8% கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகம், ரெப்போ ரேட்ஸ் அதிகம். அதனால் இப்போ அப்படியே ஆப்போசிட், இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடுச்சு, RBIயோட ரெப்போ ரேட்ஸுமே வந்து கம்மியாயிடுச்சு, லிக்விடிட்டியுமே வந்து இப்போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது வந்து NTPCக்கு தான் லாஸ். அப்போ ஒரு 7% போதும் அப்படி கொடுத்தா கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி ஈஸியர். அண்ட் மக்களுக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். அதனால தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஒய் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹேவ் ஃபாலன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியானதுனால தான். மானிட்டரி பாலிசியில் நம்ம RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ணது தான் மெயின் ரீசன். அண்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ அ மெயின் ரீசன். ஸோ to highlight the reduced cost of bond market borrowings for public sector companies due to falling benchmark yield and policy rate cuts. So இது ரெண்டும் தான். Then lowering of borrowing costs for PSUs. இதனால NTPCக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒருவேளை 2022-23 பார்த்துருந்தாங்கன்னா 8% 9% ஆர் ஈவன் 7.5% கூட கொடுத்துருந்துருக்கணும். பட் இப்போ வந்து 7% இஸ் அ சேஃபர் சைட். ஸோ கம்பேரிட்டிவ்லி பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற காசு வந்து கிடைக்குது இப்போது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாண்ட் மார்க்கெட். இப்போ அமௌண்ட் ரைஸ் பண்ணது எவ்வளோன்னா 23,400 crore. இப்போ கம்பெனிஸ் லைக் பவர் கிரிட், ஹுட்கோ, IRFC இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஈல்டு இம்பேக்ட்டுமே இதில் காரணம். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஈல்டுமே வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்னால இஷ்யூ பண்ணப்படுற பாண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே பாண்ட் மார்க்கெட்டில் இப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து அவங்க பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது they will look into the benchmark bond yield. ஸோ இந்த benchmark bond yield அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாகவே நம்ம இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, 10-year bonds, நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற 10-year bond இருக்கு இல்லையா, அதுதான் benchmark bond yield for the public sector undertakings. ஸோ இந்த benchmark bond yield அப்படின்னா இது என்னதுன்னு சொல்லலாம்னா, இதனுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் விச் வேர் டைட், அதனோட மெச்சூரிட்டி வந்து 10 year இருக்கிறத தான் வந்து 10-year G-Sexன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10-year G-Sexை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய பாண்ட் ஈல்டு எவ்வளோ இருக்கோ அதோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பர்சன்டேஜ் வச்சு தான் யூஸ்வலாக இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட பாண்ட்ஸோட ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 10 year G-Secs தான் G-Secsோட ஈல்டு, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போது கரண்ட்டாக இருக்குன்றது தான் வந்து பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இப்போ வந்து 6.90% இருக்குது, 6.9% இருக்குதுன்னு வச்சுப்போம். 10 year G-Secs வந்து இப்போ எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்க ஹுட்கோ இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த ஹுட்கோ வந்து இவங்களும் வந்து ஒரு 10 year பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பெஞ்ச் மார்க் பாண்ட் ஈல்டு எவ்வளோவில் இருக்குது, 6.9% இருக்குது. ஸோ இதிலேருந்து என்டிபிசி ஹுட்கோ வந்து எவ்வளோ அதிகமாக வைப்பாங்கன்னா ஒரு 0.5% அதிகமாக வைக்கலாம். ஏன் 0.5% அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை விட ஹுட்கோன்ற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஐ திங்க் ஹுட்கோ பப்ளிக் செக்டர்னு நினைக்கிறேன், என்டிபிசினே வச்சுப்போம். ஸோ என்டிபிசி வந்து என்ன தான் கவர்மெண்ட் பேக் பண்ணியிருந்தாலும் தேர் இஸ் ஆல்சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜென்சால் அப்படின்ற கம்பெனிக்கு ஒரு ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஜென்சால்ன்ற கம்பெனி வந்து சரியாக அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்ணலைன்னு தெரிஞ்சோனையும் இந்த பர்டிகுலர் கம்பெனி கவர்மெண்ட் பேக்ட் பிஎஸ்யூ வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். அவங்களோட ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங் கம்மியாகும், அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகும். பிகாஸ் ஆஃப் அந்த அவங்க ஒழுங்காக அப்போ என்பிஏவாக தான் ஆகும், அவங்க ஒழுங்காக பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்ஸும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு இருக்குது. பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் அதிகமான கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு அதனால எக்ஸ்ட்ரா 0.5% வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறத விட இது வந்து நீங்கள் வாங்கணும், இந்த பர்டிகுலர் என்டிபிசி ரிலீஸ் பண்ணுற பாண்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தேர் ஷுட் பி ஸ்லைட்லி அதிகமான பெனிஃபிட். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருந்தால் எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிஸ்க் அதிகம் தான். அப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே மோர் இன்ட்ரெஸ்ட். அதனால 0.5% வந்து அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஸோ 7.4% இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸாக வந்து என்டிபிசி ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபார் தேர் 10 year G-Secs 10 year பாண்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட பாண்ட் ஈல்டு G-Sec ஆஃப் 10 year பாண்ட் ஈல்டுமே வந்து பேஸ்ட் ஆன் ஆர்பிஐயோட லிக்விடிட்டி இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ தே ஆர் அந்த 10 year G-Secs வந்து குளோபல் லெவலில் லிங்க் ஆகிருக்கும். நம்மளோட கண்ட்ரியோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ ட்ரம்ப்புமே டேரிஃபை பாஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த மாதிரி யூஎஸோட பாண்ட் ஈல்டு வந்து ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இது தான் ஹீ மேட் அ டெசிஷன். ஒரு நாள் மட்டும்தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது அவரோட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டை. அன்றைக்கி நைட்டே ஹீ ஹால்டட் இட். ஸோ பாண்ட்ஸ் ஆர் தேட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. தென் விச் ஏஜென்சி ரீசென்ட்லி டவுன்கிரேடட் இந்தியாவோட ஜிடிபி டு 6.4%ன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃபிட்ச் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ எனக்கு என்னமோ ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். தென் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த காஷ்மீர் ஷால், அ நாவல் தட் பிரிட்ஜஸ் ஜென்ரேஷன்ஸ் த்ரூ டியூவல் டைம்லைன் நரேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரோசே தாமஸ். ஸோ அவங்க எழுதுனது தான் இந்த காஷ்மீர் ஷால். ஸோ இதில் வந்து நாஸ்டாலஜிக் எபிக் தட் பிரிட்ஜஸ் ஜென்ரேஷன் ரீசர்ஃபேசஸ் இன் பாப்புலாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஷ்மீரை பற்றி சொல்லியிருக்காங்க, த காஷ்மீர் ஷால், அதனால தான் அப்படின்னு அந்த பேர் இருக்குது. காஷ்மீரோட ரிச் கல்ச்சர் அண்ட் எமோஷனல் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு புக்கில் நாவலாக எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களோட பென் நேம் வந்து ஜெய்னி கிங். ஸோ அவங்க எழுதினது தான் இருந்தது. ஸோ டியூவல் டைம் நரேட்டிவ் அப்படின்னா 2 டைமில் சொல்லியிருப்பாங்க, லைக் ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த புக்கு ஆக்சுவலாக 2011 ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின திரும்ப ஒரு மீட்டிங் மாதிரி அந்த நாவல் பற்றின ரெமினிசன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து 3 British women living in ஸ்ரீநகர், காஷ்மீர் டியூரிங் த செகண்ட் வேர்ல்ட் வார். அவங்களோட அந்த ஷால் வச்சுட்டு அவங்க என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த யூஸ்வலாக அவங்க யூஸ் பண்ணுற ஷால் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான ரெமினிசன்ஸ் வருது அந்த ஷால் பார்க்கும்போது அப்படின்றது தான் இந்த இதில் இருக்கும். ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. Then who has been recently honored with Fijiயோட highest civilian award, Companion of Order of Fiji. ஸோ இது வந்து நம்மளோட பிரசிடெண்ட்டுக்குமே கொடுத்துருந்தாங்க. அகெயின் மதுசூதன் சாய் அவருக்குமே வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட ஹியூமனிடேரியன் எஃபர்ட்காக சோஷியல் வெல்ஃபேர் இன் ஃபிஜி இது எல்லாத்துக்கும் பண்ணதுனால அவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவினி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று வந்து
he established there to celebrate free healthcare initiative for children, honor broad humanitarian services including education, disaster relief, community welfare in Fiji. ஸோ அங்கே ஃபிஜியில் பண்ணதுனால இவருக்கு இந்த அவார்ட். என்ன அவர் அங்கே வச்சுருந்தாருன்னா ஸ்ரீ சத்யசாய் சஞ்சீவினி ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால இவருக்கு இந்த அவார்ட். நெக்ஸ்ட், விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ரீசென்ட்லி ஹானர்ட் வித் உத்யோய் விகாஷ் அவார்ட் ஃபார் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. NICDC. இது என்னதுன்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னால் இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்கும், அதை பண்ணுறதுக்காகவே இவங்களை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோடது. ஸோ அந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரிலேட்டடாக டெவலப் பண்ணணுன்றதுக்காக வித் ரெஸ்பெக்ட் டு மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கு காம்படிட்டிவாக நம்ம இந்தியாலேயும் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் காரிடார் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கனைசிங் த டாஸ்க்ஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பில்டிங் இல்லை இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறது, ஒரு நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் கட்ட போகிறாங்க அப்படின்னா அதனுடைய பார்ட்டாக இருக்கிறது எல்லாமே இவங்களாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவார்ட் உத்யோக் விகாஷ் அவார்ட் 2025 வந்து கொடுத்துருக்காங்க கேரளாவில். ஸோ க்ரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸை வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ க்ரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் மூலயமா பண்ணதுனால இந்த அவார்ட். ஸோ சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, ரீஜனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டிட்டி. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸை க்ரியேட் பண்ணணும், டெவலப் பண்ணணுன்றதுக்காகவே கொண்டு வந்தது. வாட் இஸ் இஸ் உத்யோக் விகாஸ் அவார்ட் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து NICDC வந்து அந்த அவார்டு வாங்கியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி கண்டக்டட் அ சக்ஸஸ்ஃபுல் ஷார்ட் டியூரேஷன் ஹாட் டெஸ்ட் ஆஃப் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் ஆஃப் இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் அட் மஹேந்திரகிரி தமிழ்நாடு. ஸோ இஸ்ரோ தான் ஆப்வியஸாக. ஸோ இந்த செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னா ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு என்ஜின் தான். ஸோ அது என்னதுன்னா மோஸ்ட்லி இட் வில் பி ஸ்பெசிஃபிக்கலி என்னதை ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கெரோசினை வந்து ஃபியூவலாக லிக்விட் ஆக்சிஜனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி ஃபியூவலாக மாற்றுறதுக்கு திஸ் செமி கிரையோஜெனிக் இன்ஜின் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஏன் செமி கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கிரையோஜெனிக் இன்ஜினை விட இந்த இதுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர் வந்து ஹையராக இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் லிக்விட் ராக்கெட் என்ஜினை விட கோல்டராக இருக்கும். அதனால செமி கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் என்ஜின் லைக் அட்வான்ஸ்ட் ஹையர் த்ரஸ்ட் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் என்ஜின் வந்து கொடுக்கும். பேலோட் கெப்பாசிட்டியுமே வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் லிக்விட் ராக்கெட் என்ஜின்ஸை விட. அதனால தான் இதை வந்து கொடுக்குறாங்க. கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து லிக்விட் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணும். பட் செமி கிரையோஜெனிக் இன்ஜின்ஸில் வந்து அப்படி இல்லை. லைக் ரீடிஃபைன்டு கெரோசின்ஸ் RP1 அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுவாங்க. கிரையோஜெனிக் இன்ஜின்ஸில் வந்து லிக்விட் ஹைட்ரஜனும் லிக்விட் ஆக்சிஜனும் யூஸ் பண்ணுவாங்க ஆஸ் அ ப்ரொப்பலண்ட்டாக. ஸோ கிரையோஜெனிக்கும் செமி கிரையோஜெனிக்கும் தேர் ஆர் டிஃப்ரென்ஸ். ஸோ த்ரஸ்ட் ஹையராக இருக்கும், ஸ்டோரபிள் ஃபியூவல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும், அந்த மாதிரி தேர் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு செமி கிரையோஜெனிக் இன்ஜினை வந்து ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மஹேந்திரகிரியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. ஸோ நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்காக தான். ஸோ ஸ்டார்ட் அப் சீக்வன்ஸ் இன்ஜின் வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெபிலிட்டி வந்து 60% ஆஃப் த பவர் லெவலில் இருந்திருக்கு. அப்ஜெக்டிவ் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் 3 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ 1 வந்து ஸ்டேபிள் இக்னிஷன் இருக்கா, இன்ஜினோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது. செகண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் க்ரூஷியல் சப்சிஸ்டம் லைக் லோ ப்ரெஷர் டர்போ பம்ப்ஸ், ஹை ப்ரெஷர் டர்போ பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறாங்க. தென் 3 இஸ் கிரிட்டிக்கல் டேட்டா, அதனுடைய ஆப்ரேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபியூச்சர் லான்ச் வெஹிக்கிளில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செமி கிரையோஜெனிக் இன்ஜினோட டெஃபினிஷன் இஸ் ஹியர். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிடுங்க. தென் when were இந்தியாவோட இண்டிஜினியஸ் HPV டெஸ்ட் கிட் cervical cancer screening launched. HPV அப்படின்னா ஹியூமன் papilloma வைரஸ். ஸோ அதில் வந்து இந்த cervical கேன்சரில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்காக
இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஹியூமன் பேப்பிலோவைரஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் ஃப்ரம் சர்விக்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த சர்விக்கல் கேன்சர் எவ்வளோ அளவு இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க இந்தியாவில்னு கேட்குறாங்க. April 23, 2023. ஸோ சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக ஹெச்பிவி டெஸ்ட் கிட் வந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரித்தோம், இண்டிஜினியஸ்லி ரெடி பண்ணதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஹெச்பிவி டெஸ்ட் கிட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் த சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை விட தி ஸ்க்ரீனிங்னால அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். லைக் அஃபோர்டபுள், எஃபிஷியன்ட் அண்ட் டார்கெட்டட் ஹெச்பிவி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் சர்விக்கல் கேன்சருக்கு பண்ண முடியும். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஆர்டிபிசிஆர் பேஸ் பண்ண டெஸ்ட் கிட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இந்த கிட்ஸில். ஸோ ஆர்டிபிசிஆர் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமெராசிஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது தான். ஸோ அந்த ஆர்டிபிசிஆர் பேஸ்டு கிட்ஸை மோஸ்ட் காமன் ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து இதை டார்கெட் பண்ணும். இந்தியாவில் என்ன இருக்கோ அதை டார்கெட் பண்ணும். ஸோ ஸ்க்ரீனிங் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா ஏர்லி டிடெக்ஷன் நடக்கிறதுனால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டிசீஸை. ஸோ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டெஸ்ட் கிட், diagnostic tool designed to detect the high risk HPV strains associated with cervical cancer. ஸோ இதன் மூலயமா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஆர்டிபிசிஆர்ன்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிபிசிஆர் யூ மைட் நோ COVID-19 பேண்டமிக் அப்போ இட் வாஸ் வெரி பாப்புலர். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது, இந்த ஹெச்பிவி டெஸ்ட் கிட்ட டெவலப் பண்ணது யாருன்னு கொடுத்துருக்காங்க. டிபிடி, எய்ம்ஸ் டெல்லி, NICPCR, PR நொய்டா, மும்பை, WHO-வோட IARC எல்லாருமே சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸை வந்து ஹெச்பிவியில் இருக்கிற என்னென்ன டைப்ஸை இது டார்கெட் பண்ணுதுன்னா 7 to 8 மோஸ்ட் காமன் கேன்சர் காசிங் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் மெத்தட் தான் ஆர்டிபிசிஆர் பேஸ் பண்ணது. தென் கீ ஃபண்டிங் யார் பண்ணுறான்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் BAR. இது வந்து பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில் அப்படின்றவங்களும், DBT தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்களோட கிராண்ட் சேலஞ்சஸ் இந்தியா அப்படின்ற ப்ரோக்ராம் பார்ட்னர்ஷிப் பண்ணி விச் இஸ் BARC-யோட கிராண்ட் சேலஞ்ச் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமோட பார்ட்னர்ஷிப் பண்ணதுனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த DBT-யோடது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இவங்க வித் ரெஸ்பெக்ட் டு எய்ம்ஸ் டெல்லி, தட் இஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் எல்லாமே வந்து இந்த லெபார்ட்ரிஸ், எய்ம்ஸ் லெபார்ட்ரிஸில் தான் பண்ணியிருந்திருக்காங்க. தென் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் ரிசர்ச் நொய்டா, அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் ரிசர்ச் இன் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சில்ட்ரன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்குது அவங்க. அதுக்கப்புறம் WHO-வோட இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இதை க்ரியேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா ஸ்க்ரீனிங் ஈஸியாக பண்ணி நம்மளால் விச் இஸ் டிடெக்ட் பண்ண முடியும் சர்விக்கல் கேன்சரை. ஸோ ஏன் இவ்வளோ அப்படின்னா 25% ஆஃப் த குளோபல் மார்ட்டாலிட்டி வந்து டியூ டு சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் 25% ஆஃப் த டெத் இஸ் டியூ டு சர்விக்கல் கேன்சர் தான். அது எவ்வளோ காமனான டிசீஸ்னு உங்களுக்கே தெரியும், அந்த பர்சன்டேஜ் வச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், அதனால தான் ஸ்க்ரீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் டீல் ஆக்சுவலாக எவ்வளோக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் $7.4 billion. இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சைன் பண்ணிட்டாங்க. 26 ரஃபேல் ஜெட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அது நம்ம என்ன ஷிப்ஸில் பிளேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ மேக் நோட் ஆஃப் இட். ஸோ எந்த லொக்கேஷனில் 11th பிரிக்ஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்துட்டுன்னு கேட்குறாங்க. பிரசிலியா அங்கே தான் நடந்துச்சு. ஸோ பிரிக்ஸ் அடாப்ட்ஸ் டிக்ளரேஷன் ஆன் AI, கிளைமேட் சேஞ்ச், எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்தையும் பற்றியும் டிக்ளரேஷன் சைன் பண்ணுறாங்க 2025 லேபர்ஸ் மீட்டிங்கில். பிரேசிலில் நடந்திருக்கு. ஸோ BRICS, Brazil, Russia, India, China and South Africa along with some other countries were also there. So இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் அண்ட் கோஆப்ரேஷன் இந்த இது தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் AI, ஃபியூச்சர் ஒர்க், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருந்திருக்காங்க. So that's it. Next வந்து which infrastructure project in Mangaluru recently received additional 40 crore funding from the state government ன்னு கேட்டிருக்காங்க. which is கப்பலு சஜிபா ரிவர் ஃப்ரண்ட் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்காக அடிஷ்னலாக 40 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இன் கர்நாடகா.
இது வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டிக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நேத்ராவதி லிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காகவும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது 3 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஸோ அதையும் வந்து யூ கேன் சி லைக் இந்த ரிவர் எல்லாத்தையுமே வந்து கீ ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேசஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கிடைக்கும். லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். பிகாஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ரெசிடென்ட்ஸ் வித் இம்ப்ரூவ்ட் ஆக்சஸ்மே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சர்வீசஸ் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ரிவரோட பேர் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 160 crore. அமௌண்ட் சாங்ஷன் பண்ணது 55. இப்போ ஏர்லியர் சாங்ஷன் பண்ணது 15 தான். இப்போ 40 crore சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்ராவதி ரிவரோட கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 200 crore வந்து சி எரோஷன் ப்ரிவென்ஷன்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12 crore வந்து ஃபுட் பிரிட்ஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். உடான் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆன் 21st October 2016. உதே தேஷ் கா நாம் நாகரிக் அப்படின்றது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து அதனுடைய 8 வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் லான்ச் பண்ணது அக்டோபர் தானே அப்படின்னு நீங்கள். பட் இதனுடைய இந்த உடான் ஸ்கீம் மூலயமா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஆனது ஷிம்லா டு டெல்லியில் 27th April 2017 அப்போது. ஸோ இந்த டேட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் ஐ எம் சேயிங். ஸோ ஷிம்லா டு டெல்லி அப்படின்ற அந்த கனெக்டிவிட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரூட் வந்து எனேபிள் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வருஷம் 8 years ஆகிடுச்சுன்னு இப்போ ஏப்ரலில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ Tier 2 and Tier 3 சிட்டிஸையும் அர்பன் சென்டரையும் லிங்க் பண்ணணும் யூஸிங் த ஃப்ளைட்ஸ். ஸோ அதுதான் உடான் ஸ்கீமோட ப்ரைமரி எய்மே. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதனால இம்ப்ரூவ் ஆகும். ரிமோட் ரீஜியன்ஸில் உள்ளவங்களுக்கும் வந்து சப்போர்ட் கிடைக்கும். டூரிசம் சப்போர்ட்லாம் கிடைக்கும். ஏவியேஷன் கனெக்டிவிட்டி த்ரூ அவுட் இந்தியா இம்ப்ரூவ் பண்ணணும். அஃபோர்டபுளாகவும் அந்த ஃப்ளைட் காஸ்ட் ஏர்க்ராஃப்டோட காஸ்ட் இருக்கணும். அதனுடைய ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு சீம்லெஸ் ஆப்ரேஷன் இருக்கணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுமே வந்து சர்டன் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடிஸ்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் இத்தனை ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா வி வில் கிவ் சம் சப்சிடிஸ். இவ்வளோ சீட்ஸ் வந்து நீங்கள் ஒதுக்கி இருக்கணும் அந்த மாதிரிலாம். ஸோ 625 ரூட்ஸ் உடான் ரூட்ஸ் வந்து இப்போ ஆப்ரேஷனலில் இருக்குது. ஸோ 90 ஏர்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் 2 வாட்டர் ஏரோட்ரோம்ஸும் இருக்குது. 15 ஹெலிபோர்ட்ஸுமே இருக்குது அக்ராஸ் இந்தியா. அண்ட் மோர் தேன் 1.49 crore பேசஞ்சர்ஸ் வந்து இந்த உடான் ஸ்கீம் மூலயமா பெனிஃபிட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. இந்தியாவோட ஏர்போர்ட் நெட்வொர்க் வந்து 74 இருந்தது 2014. இப்போது 159 வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு இன் 2024. ஸோ மோர் தென் டபுள் ஆகிருந்திருக்கு இன் 10 வருஷத்தில். அண்ட் 4023.37 crore வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் மூலயமா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க இந்த கனெக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ இவ்வளோ கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் உடான் ஸ்கீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடான் மூலயமா ரீஜனல் டூரிசம், ஹெல்த் கேர் ஆக்சஸ் அண்ட் ட்ரேட் இது எல்லாமே வந்து Tier 2 and Tier 3 சிட்டிஸில் என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஏவியேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சசபிள் ஃப்ளையிங் இருக்கணும், அது அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஸோ அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த ஸ்கீம் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உடான் ஃப்ளைட் வந்து 27th April 2017 ஷிம்லா ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் டெல்லியையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் 27th 2025 ஏப்ரல் அப்போது 8 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பிஐபிலையுமே தேர் இஸ் அ நியூஸ். ஸோ இந்த உடான் ஸ்கீமை வந்து கான்செப்ஷனலைஸ் பண்ணப்போ நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பாலிசி வந்து 10 year பேஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இதனுடைய விஷனே Tier 2 and Tier 3 சிட்டிஸை மார்க்கெட் ட்ரிவனாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாடல் மூலயமா என்ஹான்ஸ் பண்ணணும் த்ரூ ஏவியேஷன் கனெக்டிவிட்டி. அண்ட் இதில் வந்து இன்சென்டிவ் கொடுத்தாங்க, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த ஏர்போர்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட்ஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு இப்போ ஏர் இண்டியா அந்த மாதிரி ஏர்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தே வில் கிவ் அந்த ஒரு ஆப்ரேஷனலைஸ் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியான்ற ஃப்ளைட் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு வேளை அந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸையும் அர்பன் சிட்டியையும் கனெக்ட் பண்ணாங்க. அண்ட் தேர் ஷுட் பி பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இருக்கணும்னு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இன்சென்டிவ்ஸும் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ உடான் ஸ்கீமோட காம்பனன்ட்ஸ் வந்து 3: வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் 1, தென் ஏர்ஃபேர் கேப். ஸோ என்ன ஏர்ஃபேர் கேப்னா, இப்போது ஏர் இண்டியா கிட்ட கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஸோ ஒரு 25 சீட்ஸ் வந்து நீங்கள் இந்த உடான் ஸ்கீம் மூலயமா அஃபோர்டபுளாக தான்
நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 சீட்ஸோட மேக்ஸிமம் ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஏர்ஃபேர் கேப். ஸோ அந்த மேக்ஸிமம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் வில் பி சீப்பர் தான் கம்பேர்ட் டு அதர். மற்ற சீட்ஸோட ரேட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலான்ற மாதிரி மாற்றிடுவாங்க. தேட் வில் பி எக்கனாமிக் கிளாஸாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ் லைக் சென்டர், ஸ்டேட், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரைவேட் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கீமை வந்து பண்ணாங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தே வில் கிவ் இனிஷியேட். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க வந்து லேண்டிங், பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் வே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் இருக்காது. அண்ட் அதை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வில் மானிட்டர். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளைட்ஸுக்கு தே ஓன்ட் லிவி மச் ஆஃப் டெர்மினல் நேவிகேஷன் லேண்டிங் சார்ஜஸ்லாம். ஸோ அதனால அவங்களோட சீட்ஸோட கெப்பாசிட்டி அந்த காஸ்ட் கம்மியாக வந்து கொடுக்க முடியும் இல்லையா, அதனால. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஏவியேஷன், டர்பைன், ஃபியூவலுக்குலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்மி பண்ணாங்க ஃபார் பர்டிகுலர்லி ஆசியாஸ் ஏர்போர்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து 2%குள்ளேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபியூவல் கேப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு டேக்ஸ் இருக்குது, வேட் அண்ட் ஏடிஎஃப், அதெல்லாம் வந்து அண்டர் 1%ல் வச்சுருந்தாங்க. ஸோ தட் 1% ஆர் லெஸ் ஃபார் 10 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கொலாபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க். உடான் ஸ்கீம் வந்து 5 சீரீஸ் வந்து போயிருக்கு. ஸோ 2017ல் உடான் 1.0, அதுக்கப்புறம் 18ல் 2.0, 2019ல் 3.0, 2020ல் 4.0, இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 5.0. நோ 5.0 சீரீஸ்லேயே எப்படின்னா ஏப்ரல் 2023 வரையும் 5.0, மே 2023ல் வந்து 5.1, ஜூலையில் 5.2, ஜான்வரி 24ல் 5.3, அப்புறம் ஆகஸ்ட் 2024ல் 5.4, இப்போ வந்து 5.5ல் இருக்கும். ஸோ அந்த சீரீஸ் வந்து 5 மட்டும் கொஞ்சமாக பிரிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு சீரீஸ்லேயே என்ன மாற்றிருக்காங்கன்றது வந்து பிஐபியில் இஃப் யூ கோ அண்ட் சி யூ கேன் சி தட். ஸோ 9th இயரில் உடான் ஸ்கீம் வந்து என்டர் ஆகுது. ஸோ இப்போ எவ்வளோ ஆப்ரேஷனலைஸ் இருக்குது, லைக் இப்போது யாத்ரி கேஃபேஸ்லாம் இருக்குது. ஸோ ஏர்லைனில் ட்ராவல் பண்ணணுன்னா அந்த லான்ச்சஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த யாத்ரி கேஃபேஸை தே கேன் யூஸ், அஃபோர்டபுளாக இருக்கும். இதை வந்து கொல்கட்டா அண்ட் சென்னை ஏர்போர்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டீ வந்து 10 ரூபா தான். தென் சமோசாஸ் வந்து 20 ரூபா கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஏர்போர்ட் லான்ச்சஸில் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதையும் அவங்க யூஸ் பண்ணணுன்றதுக்காக திஸ் இஸ் இது. அண்ட் உடான் இனிஷியேட்டிவ்ஸுமே வந்து ரீவேம்ப் பண்ணிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷி யுதான் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. டைம்லி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஏர் லாஜிஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து கிருஷி யுதான். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்டாக இருந்தால் அது கிருஷி உடான். ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காகவும் 50 நியூ ஏர்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. கவர்மெண்ட் கமிட் பண்ணாங்க. ஆல்சோ 5 இயர்ஸ்க்குள்ளே நியூ க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் இன் பீகார் அண்ட் பாட்னாலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிஹ்டா அப்படின்னு ஒரு இடத்துல ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட், ஆல்ரெடி அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அதை டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் சொன்னது. ஸோ ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 50 நியூ, அதாவது இந்த 2025 பட்ஜெட்டில் சொன்னது என்னென்னா 50 நியூ ஏர்போர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டெவலப் பண்ணப்படும். பீகார் அண்ட் பாட்னாவில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸை வந்து புதுசாக பீகார் அண்ட் பாட்னாவில் க்ரீன்ஃபீல்ட்னா என்னென்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ப்ரௌன்ஃபீல்ட்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏர்போர்ட்டை ரீடிஃபைன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஆர் அங்கே இருக்கிறதே ரெனோவேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ பிஹாட்டா அப்படின்ற இடத்துல ப்ரௌன்ஃபீல்டும், பீகார் அண்ட் பாட்னாவில் புதுசாக ஏர்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் உடான் ஸ்கீமோட இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், which scheme recently launched by Delhi government offers free 10 lakh health care cover for senior citizens aged 70 and above. ஸோ ஆக்சுவலாக இது ஆயுஷ்மான் வான் வதன யோஜனா ஸ்கீம் தான். ஏன் இப்போ நியூஸில் இருக்குன்னா, டெல்லி கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி கீழே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆயுஷ்மான் வான் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் தான் வந்து டெல்லி, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து மோஸ்ட்லி தே won't accept பிகாஸ் அங்கே இருந்தது ஆப்போசிஷன் பார்ட்டி. இப்போ இந்த 3 இடத்துலையுமே எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்கால், ஸோ அதை தவிர்த்து மித்த 2 இடத்துலையுமே சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்றதுனால அந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து புதுசாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் எப்போல்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நியூஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ கோ பேக் அண்ட் சி இந்த ஸ்கீம்னா என்ன, ஆயுஷ்மான் வான் வதன யோஜனா அப்படின்றதுனா என்ன அப்படின்றத வந்து ஜஸ்ட் டேக் அ லுக். நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட் ஹியர். ஸோ
ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இட் இஸ் அ ஆயுஷ்மான் மான்வதன ஸ்கீம் இஸ் அ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய ஸ்கீமோடது தான். பட் இந்த வாய் வதனன்றது வந்து அப்டேட் விச் இஸ் 70 years ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் என்னென்னா 5 lakh வந்து உங்கள் ஃபேமிலி மொத்தத்துக்கும் அப்படின்றது இருக்கும் பெர் பர்சன் பெர் இயருக்குங்க. பட் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷ்னல் 5 lakh வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டல் கவரேஜ் மொத்தம் 10 lakh. 5 lakh வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இங்கே டெல்லியில் என்ன அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்கன்னா 5 lakh சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 5 lakh டெல்லி கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. மொத்தம் 10 lakh வந்து பெனிஃபிட் ஆகும் இஃப் சப்போஸ் நீங்கள் டெல்லியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஜன் ஆரோக்கிய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜே அப்படின்ற ஸ்கீம். ஸோ அது வந்து அங்கே இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இதில் வந்து வாய் வதன யோஜனா அப்படின்றதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ யா, தட்ஸ் இட். Next, which Indian state is projected to produce over 1/3 of the country's steel by financial year 31 according to Chief Minister கேட்டிருக்காங்க, ஒடிசா. ஸோ ஒடிசா சீஃப் மினிஸ்டர் தான் அதை வந்து பேசியிருக்காரு. ஸோ ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இன் ஒடிசா இஸ் பூமிங். ஸோ அதனால he gave that statement. ஸோ financial year 31குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டீல், பெட்ரோகெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக 500 billion எக்கனாமியாக வந்து ஒடிசா மாறும் பை 2036குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்கோ சவுத் கொரியன் மல்டிநேஷ்னல் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி அவங்களோட JSW கொலாபரேட் பண்ணி ஒடிசாவில் ஸ்டீல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. ஆல்சோ நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கண்ட்ரியில் 2017 லான்ச் பண்ணுது. ஸோ இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து 300 million டன்னாக ஃபினான்ஷியல் இயர் 31குள்ளே மாற்றணுன்றது நம்மளோட எய்ம். அதனால தான் இப்போது ஸ்டீல்ஸ் இம்போர்ட்டுக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டாங்க. பிகாஸ் சைனா, சவுத் கொரியா, ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டீல் இம்போர்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் தேட் ஸ்டீல் இஸ் சீப்பர் வென் கம்பேர்ட் டு த இந்தியன் ப்ரொடியூஸ்ட் ஸ்டீல். ஸோ அதனால அந்த ஒரு இது போட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், பவர் அண்ட் பாக்ஸ்கோ. So that's it for today. If any, do comment in the comment section below, and thank you.